செராஸ் தமிழ் பள்ளி அருகே முறையான அனுமதியின்றி தொடங்கிய 42 மாடி குடியிருப்பு கட்டுமான திட்டத்தை நிறுத்த டத்தோ பண்டார் அறிவித்ததாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டுமான வேலைகள் பள்ளி கட்டடத்தை பாதிக்க மட்டுமல்லாமல் அதிர்வு சத்தத்தால் மாணவர்களின் சுகாதாரத்திற்கு மன அமைதிக்கும் கேடு விளைவித்தது. இதனால் பள்ளி நிர்வாகம் பல்வேறு தரப்புகளுக்கு கடிதங்களை அனுப்பி கட்டுமானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கொக்வாய் நேரில் சென்று மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து அவர் இந்த பிரச்சனையை டத்தோ பண்டாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதன் முடிவாக குவாலலும்பூர் மாநகர் மன்றம் உடனடி நடவடிக்கை எடுத்து கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு அறிவித்ததுடன் கட்டுமான வளாகத்தை தடுப்பு சீலுடன் மூடியது. இந்த கட்டுமான வேலைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று டத்தோ பண்டார் அறிவித்ததாக பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் கஜகேசன் தெரிவித்தார். நேற்று மாலை 3 மணி போல் நம்ம வைவி நம்ம ஸ்கூலுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்தெல்லாம் பார்வையிட்டு அவரோட சில தனிப்பட்ட கருத்துங்கள்லாம் எங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் ஒன்றாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறப்ப நம்ம பள்ளி கட்டடம்லாம் அதர்துன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இரண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துலேருந்து வர சவுண்டு அதிகமான சவுண்டான நிச்சயமாக மாணவர்கள் வகுப்பறையில் பாடத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டாரு. இது மட்டும் இல்லை, நம்ம மாணவர்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அவங்களும் இன்றைக்கி வைவியை சந்தித்து சில எதிர்ப்புங்க சில பிரச்சனைகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வைவி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இது சம்மந்தமாக ஒரு திண்டாக்கான சிகரை எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதே போல் இன்று காலை 9 மணி போல் தேவான் பண்றையா குவாலலும்பூர் அங்கேருந்து சில அதிகாரிகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்த பார்வையிட்டு சோதனை செஞ்சு இமீடியட்லி அங்கே வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த இழுத்து முடித்தாங்க. அந்த இழுத்து முடித்த காரணம் அவங்களுக்கு திடா மண்டப்பா கபனாரன் டைபடா டத்தோ பண்டார் குவாலலும்பூர். ஸோ அவங்களுக்கு கபனாரன் கிடைக்கிறதுனால அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. இந்த வேலைகள் தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் திட்டத்தை நிரந்தரமாக முடக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த இடத்தை பள்ளிக்கான திடலாக்கம் செய்யும் கோரிக்கையை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்றும் பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர் ஆதிலட்சுமி கேட்டுக்கொண்டார். இந்த பணி இப்பொழுது தற்காலிகமாக தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பிரதமருக்கு இதை ஒரு கோரிக்கையா கேட்கிறோம். ஸோ இது நிரந்தரமாக ஸ்டாப் பண்ண வேணும். அந்த இடத்துல நிச்சயமா அத்தனை மாடி பணி கட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கும் பொழுதே அந்த நிலம் அப்படி அதிருது. ஸோ இது நல்ல சைன் இல்லை. ஸோ இதனால நம்மளுக்கு நிரந்தரமாக அந்த பணி ஸ்டாப் பண்ணணும். இதை நம்ம பிரதமருக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிலத்தில் பள்ளிக்கு நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி அவங்க எங்களுக்கு திடல் கட்டி கொடுப்பதற்கோ இல்லை மக்களின் நலனுக்காகவோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பணி நடந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தற்காலிக நிறுத்தம் செராஸ் தமிழ் பள்ளி எதிர்நோக்கிய பிரச்சினைக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என ஆதிலட்சுமி தெரிவித்தார்.